அன்பு உறவுகளே, அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். பாப்பாவுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் பாப்பாவுக்கு உடம்பு சீக்கிரம் சரியாயிடும்னு ஆறுதலான வார்த்தைகளை சொன்னவங்க, பாப்பாவுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கினவங்க எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகள். அன்பு உறவுகளே, உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் இருக்கிற வரைக்கும் நிச்சயமாக எதுக்குமே யாருக்குமே நான் கவலைப்படவே வேணான்னு மனசுக்கு அவ்வளோ ஒரு தைரியமாக இருக்குது. காரணம் என்னென்னா, நேரில் பார்க்குற நமக்கு ரொம்ப நெருக்கமான அன்பான உறவுகளான்னு எனக்கு சொல்ல தெரியல. அவங்க கூட உடம்பு முடியலன்னு சொன்னால் நடிக்காதன்னு சொல்கிறாங்க குழந்தைய பார்த்து. எனக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லும்போது ஒரு தாயாக இருக்கும்போது நம்மளுக்கு அதிக அக்கறை இருக்கும். ஒரு உடம்பு முடியாதவங்கள பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலுமே ஒரு மனசாட்சி, ஒரு இரக்கம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கவங்க தான் மனுஷங்க. அப்படி இல்லாதவங்க எனக்கு எப்படி அவங்கள சொல்கிறதுன்னுலாம் எனக்கு தெரியல. ஆனால் அவங்க சொல்கிற வார்த்தைகள் வந்து மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. சரி, அவங்களுக்கு அவ்வளோதான் அப்படின்னு நான் கொஞ்சம் விட்டுட்டேன். சில பேர் வந்து சிம்பத்தி கிரியேட் பண்ணாதன்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இவங்ககிட்டலாம் நம்ம சிம்பத்தி கிரியேட் பண்ணி நடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்? இவங்க என்ன நம்மளுக்கு ஆஸ்கர் அவார்டாக கொடுக்க போகிறாங்க? ஒன்றும் கிடையாது. ஆனால் ஒரு உடம்பு முடியாதவங்கள, ஒரு கஷ்டப்படுறவங்கள பார்த்து இந்த உலகம் கேட்குற கேள்விகள் வந்து எல்லாரையும் சொல்லலை, குறிப்பிட்ட சில பேர் கேட்குறாங்க பல கேள்விகள் மனசு கஷ்டப்படுற மாதிரி. அதெல்லாம் எனக்கு உண்மையிலேயே அவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது. இவங்களாம் உண்மையாலுமே மனுஷங்க தானா, கடவுள் படைச்சாங்களா இவங்களலான்னு கூட ஒரு சந்தேகம் வருது. அன்பு உறவுகளே, என்றைக்குமே நான் வந்து கஷ்டப்படுறவங்க கூட தான் இருப்பேன். அவங்கக்கிட்ட பணம் இல்லை அப்படின்ற ஒரு காரணத்தினால ஏழைங்க, கஷ்டப்படுறவங்க, அவங்கள விட்டு என்றைக்குமே நான் ஒதுங்கி போக மாட்டேன். காரணம் என்னென்னா, நான் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நான் கஷ்டப்பட்டேன். ஒரு ட்ரெஸ் எடுத்து, புது ட்ரெஸ் எடுத்து எனக்கு போட முடியாது. அவ்வளோ ஒரு கஷ்டம், வறுமை வாழ்க்கையில். அப்பா அம்மா படிக்காதவங்க. இந்த மாதிரி பல சூழ்நிலைகளில் நான் வாழ்ந்ததுனால இன்ன வரைக்கும் அந்த ஒரு கஷ்டத்தோட வலி என்னென்னா எனக்கு நல்லா தெரியும். அதே போல் என்னை பார்த்து, எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து நிறைய பேர் நாங்கள் கஷ்டங்களில் வாடும்பொழுது கேட்ட கேள்விகளும் என் மனசில் அப்படியே தான் இருக்குது இன்ன வரைக்கும். அது என்றைக்குமே அழியவே அழியாது. அந்த ஒரு காரணம் தான் இன்றைக்கி நான் இந்த கஷ்டப்படுறவங்க, ஏழை எளியவங்க, உணவுக்காக போராடுறவங்க, ஒரு வீடு இல்லாமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் நான் போயிட்டு நான் உதவி செய்கிறேன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் வேலைக்கு போகல, நான் சம்பாதிக்கல, என்கிட்ட ஒரு பைசா கூட கிடையாது. ஏன்னா வீட்டில் நான் ஒரு குடும்பத்தில் இருக்கிறதுனால அவங்க கொடுக்குற சாப்பாடு அதுதான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். அதனால் என்னால் வந்து அவங்களுக்கு குடும்பத்துக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு செலவு பண்ணுறது, பார்க்குறதுன்றது முடியாது. ஆனால் நம்ம யூடியூப் சேனல் வழியாக ஒரு உதவி கிடைக்குதுன்னு சொல்லும்பொழுது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அன்பு உறவுகளே, ஒரு யூடியூப் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோஸ் எடுத்து போடுறதுன்றது ஒரு ஒரு ஹெல்த்து வைஸாகவும் நமக்கு ரொம்ப பாதிப்பாக இருக்கும். ஏன்னா டே அண்ட் நைட் நான் ஒர்க் பண்ணுறேன், யூடியூப் வீடியோஸ் அப்லோட் பண்ணி எடிட்டிங் பண்ணுறதுக்காக. அதே போல் நாம் யாருமே செய்யாத ஒரு வேலையை, யூடியூப் ஒர்க்கை நம்ம எடுத்து செய்யும்போதும் பலவிதமான விமர்சனங்கள் நம்மளை பார்த்து வருது. ஏன்னா இப்போது நான் இருக்கிற சரௌண்டிங்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப்புன்றது நிறைய யாருக்கும் தெரியாது. முதல்ல அதில் வீடியோஸும் எடுத்து போட்டு யாரும் செய்யவும் இல்லை. அப்படி நம்ம யூடியூப் எடுத்து போடும்போது கொஞ்சம் பேர் நல்லா இருக்கு, சூப்பர், நீ நல்லா பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. பல பேர் உனக்கெலாம் இது தேவையா அப்படின்னு கேவலமாகவும் பேசுவாங்க. அதே மாதிரி நம்ம வீட்டில் வந்து நமக்கே பிரச்சனை கொடுக்குற அளவுக்கும் நமக்கு நிறைய விதமான பிரச்சனைகளை, தலைவலியை கொடுக்குறாங்க. இருந்தாலும் நான் ஒரு 6 வருஷமாக இந்த யூடியூப் பண்ணிகிட்ருக்கேன், பல போராட்டங்களுக்கு இடையிலையும். ஆனால் இதிலேருந்து எனக்கு இது வரைக்கும் ரூபா கூட வருமானம்னு வந்ததே கிடையாது. இருந்தாலும் என்னோடய உழைப்பு, என்னோடய கஷ்டம், என்னோடய ஒரு கனவுகள், லட்சியங்கள் இதெல்லாம் நோக்கி நான் பயணம் பண்ணும்போதும் எனக்கு இந்த யூடியூப்பில் எனக்கு வருமானமே வரலைனா கூட ஏதோ ஒரு சின்ன ஆறுதல் கிடைக்கிது. காரணம், என்னுடைய அன்பு உறவுகள், என் கூட பிறந்து இருக்கிற என்னோடய அக்கா, தங்கச்சி மாதிரி என் கூட இருக்கிற அண்ணா, தம்பி, அக்கா, தங்கச்சி, உறவுகள், இவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைபர்ஸை நான் சொல்கிறேன். எனக்கு பெரிய ஒரு அன்பையும் ஆதரவையும் கொடுக்குறீங்க. யாராலையுமே கொடுக்க முடியாத ஒரு பெரிய தன்னம்பிக்கையை நான் யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ் மூலமாக, என்னுடைய அன்பு உறவுகள் உங்கள் மூலமாக எனக்கு கிடைக்கிது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஆனால் எனக்கு இதில் பணம் வரல. ஆனால் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கிடைக்கிது, ஆறுதல் கிடைக்கிது. எனக்கு நிறைய உறவுகள் இருக்காங்கன்ற ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. எப்போவுமே நம்மளுடைய பந்தங்கள் மட்டும்தான், அதாவது நம்ம ஜாதி,
மதம் இவங்கெல்லாம் சேர்ந்தது தான் நம்முடைய சொந்தம்னு சொல்கிறாங்க நிறைய பேர். எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. எனக்காக என் மேலே அன்பு காட்டுற எல்லாருமே என்னுடைய உறவுகள் தான். அவங்க எந்த ஜாதியாக வேணா இருக்கட்டும், எந்த மதமாக வேணா இருக்கட்டும், எந்த நாடாக வேணா இருக்கட்டும், அதை பற்றி நான் யோசிக்கிறதே கிடையாது. என் மேலே அக்கறை இருக்கிறவங்க, அன்பாக இருக்கிறவங்க, நான் நல்லா இருக்கணும், வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் அப்படின்னு உணர்கிறவங்க, நான் கஷ்டப்படுறேன், நான் நடிக்கலை, நான் சிம்பத்தி க்ரியேட் பண்ணல அப்படின்னு என்னை முழுசாக புரிஞ்சுக்கிறவங்க என்னுடைய அன்பான உறவுகள், என்னுடைய உண்மையான சொந்தக்காரங்களா, நான் உறவுக்காரங்களா, நான் என்றைக்குமே நான் அவங்கள மரியாதை கொடுக்குறேன், நான் மதிக்கிறேன், அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல் தான் என் குழந்தைக்கு உடம்பு முடியல. சில கேள்விகள் நிறைய கேட்குறாங்க. அந்த கேள்விகள் கேட்கும்போது என் மனசுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் நம்ம உண்மையாக, நேர்மையாக, நியாயமாக நம்ம வாழும்போதும் யாருக்கும் எதுக்குமே நம்ம பயப்பட வேண்டான்ற ஒரு நம்பிக்கை என் மனசில் இருக்கு. அதாவது தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் தர்மம் மறுபடியும் வெல்லும் சொல்லுவாங்க. தர்மம் நான் செய்கிறேன், ஆனால் என்னை சுற்றி பல அநியாயங்களை, பல கட்டுக்கதைகளை, எனக்கு எதிரான பல சூழ்ச்சிகளை, இன்னமும் எனக்கு எதிராக சில பேருன்னு சொல்லுவேன். அவங்க மனிதர்களாக இருக்க முடியாது கண்டிப்பாக. அவங்க எனக்கு செய்துட்டு வராங்க, பல துரோகங்களை பண்ணுறாங்க. இருந்தாலும் என்னுடைய முயற்சிகள், கடமைகள், என்னுடைய லட்சியங்கள், கனவுகள்லேருந்து என்றைக்குமே நான் பின்வாங்க மாட்டேன். என் கூட இருக்கிற, எனக்கு ஆதரவாக இருக்கிற எல்லாருக்குமே நன்றி. என்னை விட்டு எனக்கு ஆதரவாக இருக்க மாட்டேன் சொல்கிறவங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா என்றைக்குமே எனக்கு இவ்வளோ பேர் ஆதரவு இருக்காங்க, அன்பு காட்டுறாங்கன்னு என்றைக்குமே பெருசாக அதை எடுத்துக்கிட்டு வாழறது கிடையாது. என்னோடய வாழ்க்கை, என்னோடய லட்சியம், என்னுடைய கனவுகள், என்னுடைய உழைப்பு, நான் சின்ன வயசுலேருந்து இப்போ வரைக்கும் படுற கஷ்டங்கள், என்னுடைய அனுபவங்கள், இதெல்லாம் வச்சு நிச்சயமாக என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, வாழ்க்கையில் போராடுறாங்க, வழிகாட்ட ஆள் இல்லாத தவிக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆதரவை கொடுக்கணும், ஒரு வழிகாட்டியாக இருக்கணும். என்னால் முடிஞ்சதை என்னுடைய மக்களுக்கு நான் செய்யணும். என்னுடைய உயிர் இந்த உலகத்துலேருந்து போகிற வரைக்கும்ன்றது தான் என்னோட லட்சியமாக நான் உயிர் மூச்சோட நான் செய்துட்டு வரேன். எனக்காக அன்பு காட்டுறேன், எனக்காக உதவி செய்கிறேன். என் வார்த்தையை நம்பி நிறைய பேருக்கு, குழந்தைங்களுக்கு நோட் புக்ஸும், அதே மாதிரி அந்த வீடு இல்லாதவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டேன். நிறைய பேர் உதவி செய்கிறீங்க. என்னுடைய வார்த்தையை நம்பி, என்னுடைய நேர்மையை நம்பி, அதை என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன். உங்களுடைய நம்பிக்கையை என்றைக்குமே நான் வீணாக்கவும் மாட்டேன். நீங்கள் கொடுக்குற ஒரு ரூபாவாக இருந்தாலும், ஒரு நோட்டாக இருந்தாலும், ஒரு பேப்பராக இருந்தாலும், 10 பைசாவாக இருந்தாலும், அது பாதிக்கப்படுறவங்களுக்கு நேர்மையான முறையில் நான் கொண்டு போய் சேர்ப்பேன். என் குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல. 2 நாளாக வீடியோவும் போட முடியல, எடுக்கவும் முடியல. அதை பற்றி எனக்கு வருத்தம் இல்லை. இருந்தாலும் என்னுடைய குழந்தைய உடம்பு ஆரோக்கியம் தான் எனக்கு முக்கியம். ரச சாதம் வச்சேன், மருந்து மாத்திரைலாம் கொடுத்தேன். அம்மா கொஞ்சம் எனக்கு பெரிய உதவி பண்ணாங்க இன்றைக்கி. அம்மா நைட்டெல்லாம் கொஞ்சம் குழந்தைய பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா நைட்டெல்லாம் அவள் தூங்கவே இல்லை, ஜுரத்தில் இருமல் இருமிகிட்டே இருந்தால், சளியும் வந்துச்சு. நான் குழந்தை பக்கத்துலேயே இருந்தேன். அம்மா கொஞ்சம் சுடுதண்ணி கொண்டு வந்து கொடுக்கறது, சாப்பாடு செய்கிறதுன்னு கொஞ்சம் உதவி பண்ணாங்க 2 நாளைக்கு. கொஞ்சம் இல்லை, பெரிய உதவி பண்ணாங்க. ஏன்னா ஒரு குழந்தைக்கு உடம்பு முடியலனா என் குழந்தைய விட்டு நான் இப்படி அப்படி கூட நகர மாட்டேன், ஒரு பாத்ரூம் கூட எழுந்து போக மாட்டேன். அந்த அளவுக்கு நான் குழந்தை கூடவே தான் இருப்பேன். எனக்கு கூட உதவி பண்ணவங்க எங்கள் அம்மா, அவங்கள என்றைக்குமே மறக்க மாட்டேன். எங்கள் அம்மா எனக்கு சின்ன குழந்தைய, என்னோடய குழந்தை சின்ன என் வயிற்றில் இருக்கும்போதுலேருந்து எனக்கு உதவி பண்ணிட்டு வராங்க. அவங்கள என்றைக்கும் மறக்க மாட்டேன். என்றைக்குமே அவங்களுக்கு நான் விசுவாசத்தோடு இருப்பேன். அன்பு உறவுகளே, என் குழந்தைக்கு இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்ல, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்தேன். கொதிக்க வச்ச தண்ணி, சூடாக ரச சாதம், கஞ்சி, இட்லி இந்த மாதிரி தான் கொடுக்குறேன். அன்பு உறவுகளை என்றைக்குமே உடம்பு முடியாதவங்களுக்கு வார்த்தைகளால் கஷ்டப்படுத்தாதீங்க. என்றைக்குமே அவங்களுக்கு உடம்பு முடியாதவங்களுக்கு மருந்து மாத்திரையை விட அன்பான வார்த்தைகளும் கவனிப்போம், நான் இருக்கிறேன், உனக்கு உடம்பு சரியாயிடுன்ற ஒரு பாசமான வார்த்தைகள் தான் என்றைக்குமே தேவை. அன்பாக இருங்க. எப்போதுமே இந்த அன்பு பணத்தை வச்சு வரக்கூடாது. நீ பணக்காரனாக இருக்க, கோடியில் பணம் வச்சுருக்க, கார் வச்சுருக்க, நல்ல வேலையில் இருக்க, சம்பாதிக்கிறேன், இதை வச்சு என்றைக்குமே பணமும் வச்சு என்றைக்குமே மரியாதை, ஒரு உறவு வரக்கூடாது, பந்தம் வரக்கூடாது. இந்த உறவுகள் பாசபந்தம் அன்பாக இருக்கிறது, ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க உதவி செய்கிறதுன்றது என்றைக்குமே அடுத்தவங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகள், வறுமையில் இருக்கிறவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்றது எண்ணம் மட்டும்தான் இருக்கணும்.
வறுமையில் வாடுறவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய 7 தலைமுறையும் நல்லாயிருக்கும். எனக்கும் கஷ்டம்தான், ஒரு பைசா என் கையில் இல்லை. இருந்தாலும் இந்த யூடியூப் சேனல் வழியாக இன்றைக்கி நிறைய பேருக்கு உதவிகள் கிடைக்கிது. அதை நினச்சி நான் பெருமைப்படுறேன், சந்தோஷப்படுறேன். பல நாள் இரவு நான் தூங்காத இருந்திருக்கேன். இந்த யூடியூப்பால் வியூஸ் போகலை, எனக்கு ரூபா வருமானம் இல்லைன்னு. ஆனால் எனக்கு வியூஸ் போகலை, வருமானம் வரலனாலும் இந்த மாதிரி சேவைகள் நான் செய்யும்போது நிறைய பேர் கஷ்டப்படுறவங்களுக்கு என்னால் யூடியூப் சேனல் மூலமாக உதவும் போது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நான் பெருமைப்படுறேன். அன்பு உறவுகளே, நம்ம சேனலை லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் எழுதுங்க. ஹைப் ஆப்ஷன் ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப் ஆப்ஷனில் இந்த மாதிரி பெரிய வீடியோஸ்க்கு பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்க. அந்த பாயிண்ட்ஸை தயவுசெய்து எனக்கு கொடுங்க. அப்படி நீங்கள் கொடுக்கும்போது புதுசாக நம்ம யூடியூப் சேனல் எல்லாருக்குமே நம்ம வீடியோஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. என்னோடய வீடியோஸு வியூஸ் போக உதவுங்க. எனக்கு சம்பளம் யூடியூப்லேருந்து வரும்போது ஏழை எளியவங்க குழந்தைங்களுக்கு நிறைய உதவிகள் நிச்சயமாக சத்தியமாக நான் செய்வேன்.